அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தலைவர் 2 தலைவரை தான் வைத்திருப்பார்கள். எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தளபதி அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவருடைய சிலைகளை நாங்கள் எல்லா சிலைகளையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி, அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு சேவை செய்து கொண்டு பல ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே சொல்ல போனா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு 2026. அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நாங்களும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் தலைவர் தளபதியை நாங்கள் நேசித்து கொண்டிருக்கிறோம், உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் மேலே இருக்கிற அன்பு பற்றுதல் என்றும் எங்களுக்கு இருக்கும். அண்ணா யாரெல்லாம் உழைத்தார்களோ அன்று மற்றவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் அன்று தளபதி 30 வருஷத்துக்கு முன்னாடி உச்சத்துக்கு வருவாரு, 26ல அந்த இடத்தை அடைவாருன்றது யாருக்குமே தெரியாது. அப்பயே அந்த 30-32 வருஷமா சேவை செய்த நிர்வாகிகளும் தோழர்களும் தான் எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இன்று தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளராக கொடுத்தாரே ஒழிய அவரிடம் பணம் இருக்கிறதா, கார் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கவில்லை. யார் என்று தளபதியுடைய கொடியை பிடித்தார்களோ, யார் அன்னைக்கு போஸ்ட் ஓட்டினார்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குற தொழிலாளி கூட இன்று மாவட்ட கழக செயலாளர், ஒரு ஆட்டோ ஓட்டும் நபர் இன்று மாவட்ட செயலாளர். அது வேறு எந்த ஒரு கட்சியிலும் இல்லை, இந்த தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.